ஆனா வரணும் வர வேண்டாம் என்று நான் நினைக்கலீங்கன்னா தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க முடிவெடுப்பாங்க. அதான் நீங்க ரொம்ப கேள்வியை ரொம்ப டெக்னிக்கலா கேட்குறீங்க. என்னை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு கட்சிக்கும் இலக்கு என்னன்னு பார்க்கணுங்கண்ணா. திரு சீமான் அவர்களை பொறுத்தவரை திராவிட கட்சிகளே வேண்டாம் அப்படின்னு அவர் ஒரு இலக்குல போறார். ஸோ நேச்சுரலா அவர் எந்த கூட்டணிக்கு வரப்போறது இல்லை. இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரை திமுக வேண்டாம் என்று நினைத்தால் யார் வேண்டும் அப்படிங்கறத அவரு கிளாரிஃபை பண்ணணும். எங்களை பொறுத்தவரை வேறு வேறு கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் கூட என்டிஏல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். காமன் இலக்கு என்ன? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று. அடிப்படையில் நிறைய எங்களுக்குள்ள சித்தாந்த ரீதியில வேறுபாடுகள் இருக்கு. மும்மொழி கொள்கை, இரண்டு மொழி, நிறைய வேறுபாடு இருந்தும் இணைந்திருக்கின்றோம். காரணம் என்ன? திமுகவை வீழ்த்த வேண்டும். அது நீங்க விஜய் அவங்க கிட்ட வேற வேற தலைவர்கள்ட்ட கேட்கணும். பட் என்னை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா இருக்கு, பலம் அடைஞ்சுகிட்டு இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு 60 நாட்கள் முழுமையா நமக்கு இருக்கு. விஜய் வந்தா உங்க கூட்டணி பலம் வாய்ந்ததாக ஆகும். நான் வந்து தலைமை கிட்ட எதுவுமே சொல்றது இல்லைங்கண்ணா. எனக்கு பாரதிய ஜனதா கட்சி வலிமையா இருக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையா இருக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே. அது விஜய் அவர்கள் அது ஏன்னா முரண்பாடுகள் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு ஒரே இடத்துல வச்சீங்கனாலும் பிரச்சனை தான். எல்லோரையும் மதிக்கின்றோம், அதே நேரத்தில் ஒரு சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் கலந்து இது வெஜிடபிள் பிரியாணி எப்படி இருக்கும் எதுவுமே நான் சொல்ல விரும்பலைங்கன்னா நீங்களே பண்ணிக்கங்க.